உன்னை அடிக்கணுன்ற அளவுக்கு கோபம் வந்தாலும் என் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு பொறுமையா இருக்க நட்சத்திரா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கூட பிறந்தவளுக்கு போட்டியா வெஸ்டர்ன் டான்ஸ் ஸ்கூல் வைக்க போறேன்னு 4 பேருக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்றியா? டான்ஸுக்கு போட்டியா வந்ததுக்கே மாப்பிள்ள அடிப்பேன்னு சொல்றாரு. பூமிக்கு போட்டியா ககன காதலிக்கிறான்னு தெரிஞ்சா நிலைமை இன்னும் மோசமாயிடும். என்ன பேச மாட்டேங்கிற? என்ன பேச சொல்றீங்க டாடி? பூமி செஞ்சா மட்டும் சரி, நான் செஞ்சா மட்டும் தப்புன்னு சொல்றீங்க? நாங்க 2 பேருமே உங்களோட பொண்ணு தானே. 2 பேரும் 2 டான்ஸ் ஸ்கூல் வைக்கிறதுல தப்பு என்ன இருக்கு? சரச்சந்திராவுடைய பொண்ணுங்க 2 பேரும் 2 டான்ஸ் ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்கன்னு உலகம் பார்த்து சிரிக்க போதா என்ன? இப்படி சம்பந்தமே இல்லாம என்கிட்ட பேசாத. உன்னை அடிக்க கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்க நான். அரைஞ்சனா உன் கண்ணை செவந்து போயிடும் பாத்துக்கோ. இங்க 2 பொண்ணுங்க 2 டான்ஸ் ஸ்கூல்ஸ் வைக்கிறது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. என் ஷோபாவோட கனவுக்கு நீ ஒரு தடங்கலா நின்ன மாதிரி ஆயிடும் நட்சத்திரா. அவ பாரத கலைய தொடர்ந்து வாழ வைக்கணும்னு நினைச்சா. அவ ஆசைப்பட்டத பூமி இப்போ நிறைவேற்றணும்னு நினைக்கிறா. இப்போ நீ வெஸ்டர்ன்னு சொன்னா குடும்ப மரியாதையை கெடுக்கிற மாதிரி ஆயிடாதா? இந்த குடும்பம்னாலே என் ஷோபான்னு தான் அர்த்தம். இந்த குடும்பத்தோட மரியாதை நீ கெடுப்பியா? அவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கணும்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, புருஷனா அவனை நீ மதிக்கணுங்கிறது தான் அர்த்தம். அது இல்லாம அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா கௌரவமா நான் வேற ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பேன்ல. மாமா, இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு மாமா? பிரஸ் மீட் வச்சு 2 பேரையும் 2 டான்ஸ் ஸ்கூல் எதுக்காக வைக்க சொன்னேன்னு ஒரு விளக்கம் கொடுத்துடலாம். முன்னாடி சொல்லியிருந்தா மரியாதையா இருந்திருக்கும். இப்ப சொன்னோம்னா மரியாதையை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சின்னு சொல்லுவாங்க. ஜனங்க எல்லாரும் சிரிப்பாங்க. என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு தானே இருப்பாங்க ஜனங்க. நீங்க சொன்ன மாதிரி நட்சத்திராவை டிராப் பண்ணிட்டு பூமியை மட்டும் அகாடமி நடத்த சொன்னா, மூத்த பொண்ணு மேல இருக்கிற பாசத்தால 2வது பொண்ணோட கனவை நீங்க ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்கன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு நாம என்ன பதில் சொல்ல முடியும் மாமா? அப்படின்னா நீ என்ன சொல்ல வர அபூர்வா? நீ நட்சத்திராக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? சச்சா, இல்ல மாமா. இவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணா சோபா சந்திரா அக்காவை அவமானப்படுத்தின மாதிரி. சார், காஃபி டீ ஏதாவது? இப்போ எதுவும் வேண்டாம். உங்க சார் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சரிங்க சார், நான் இங்க ஷாப்புக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி. வணக்கங்க சார். நீ யாரு? நான் வாட்ச்மேன் பொண்டாட்டிங்க சார். நீ எப்போ உள்ள வந்த? இந்த காஃபியை குடுக்கறதுக்காக பின் வாசல்ல இருந்து முன்னாடியே வந்துட்டேன் சார். பின் வாசலா? உங்கள மாதிரி ஆளுங்க முன்னாடி அடிக்கடி வரக்கூடாதுன்னு என் புருஷன் எப்பவுமே சொல்வாரு சார். அதுக்காக தான் நான் பின் வாசல் வழியா வந்தேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா வந்து பாருங்க. வேண்டாம் வேண்டாம். இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க.
இதுக்கப்புறம் எப்பவும் உன்னால சரத்சந்திர ஐயாவை சந்திச்சு எந்த உண்மையும் சொல்லவே முடியாது. ஏய், யாருடி நீ? காஃபில என்ன கலந்த? சைனா விஷம்தான் கலந்துருக்க. ஆ? நீ செத்து போனதுக்கு அப்புறமும் விஷம் கலந்துருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம்ல கூட தெரியாது. நீ நெஞ்சு வலியில செத்து போயிட்டு தான் வரும். ஒரு சின்ன சொட்டு ரத்தம் கூட வாய் வழியா வராது. நல்லாருமா, நல்லாரு. எந்திரி. நீ ரத்தின கல்லு மாதிரி. யார் அடிச்சாலும் என்னைக்கும் நீ நொறுங்க கூடாது. நீங்க காப்பாத்தின உயிர்மா. உங்க தயவுல எத்தனை நாள் வாழ்ந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். உங்களுக்கு சேவை செஞ்சு செத்து போகவும் நான் தயாரா இருப்பேம்மா. நீ நடந்துக்கிற முறை பண்புல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனாலதான் எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். சொல்லுங்கம்மா, என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? மறுபடியும் யாரையாவது கொல்லணுமா? இல்லடி, இதுக்கு முன்னாடி நடந்த கொலையால பிரச்சனையா இருக்கு. என்னம்மா, போலீஸ் யாருக்காவது சந்தேகம் வந்துருச்சா? அந்த எஸ்ஐ செத்து போனதுனால போலீஸை விட அதிகமா என்னோட புருஷனுக்கு அந்த சோபா சந்திர கொலை செய்யதான் பட்டிருக்காங்கிற சந்தேகம் அதிகமாயிடுச்சு. அதனால அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி போலீஸ ஆராய விட்டுருக்காரு. அந்த போலீஸ் எங்க என்ன தேடி வந்துருவாங்களோன்னு எனக்கு ஒரே டென்ஷனாவே இருக்கு. அம்மா, சரி, அந்த எஸ்ஐய நான் தான் கொன்னேன்னு வாக்குமூலம் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் போலீஸ் ஏன் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கே. அந்த எஸ்ஐ என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்றேமா. தற்காப்புக்காக தான் கொலை பண்ணன்னு சொல்றேமா. அதை தாண்டி ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன். அப்புறம் போலீஸ் எப்படி உங்களை தேடி வருவாங்க? அவ்வளவு ரிஸ்க் எல்லாம் தேவையில்ல. அந்த கேமரா ஒரு பொம்மைக்குள்ள இருக்கு. என்னோட நல்ல நேரம் அந்த பொம்மைக்குள்ளதான் அந்த கேமரா இருக்குங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதோ இதான் அந்த பொம்மை. இந்த பொம்மை இப்ப அந்த ககன் வீட்ல இருக்கு. அது உங்க எதிரியோட வீடாச்சேமா? ஆமா, என் சித்திய அனுப்பி வச்சேன், 4 ரவுடிங்களை அனுப்பி வச்சேன். எப்படியாவது அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்துடணும்னு பல விதமா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அது என்கிட்ட வந்து சேரல.